ஒரு நாள் ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவரோட ஒய்ஃபை பற்றி சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட 3 குழந்தைகளையுமே தண்ணியில் முக்கி சாகடிச்சிருக்காங்க. குழந்தைகள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி சண்டே ஸ்கூல்ஸ் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள ஸோ ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காதலிச்ச மனைவியவே கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாயிட்டார். அதனால தான் அவரை ஷட்டர் ஐஸ்லாண்டுக்கு கொண்டு வந்தாங்க. மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு அவர் எனக்கு எல்லாம் சரியாயிருச்சு, இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு, நான் குணமாயிட்டேன்னு சொன்னார். அதுக்கு அந்த டாக்டர், நீ இதே மாதிரி 3 தடவை சொல்லியிருக்க. நாட்கள் போக போக அவரோட இமேஜினேஷனில் அவரோட பார்ட்னர்னு இருப்பார். திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ தான் புரியுது இவர் என்ன குணமாகலை அப்படின்னு சைகையிலேயே சீஃப் டாக்டர் கிட்ட சொல்கிறாரு. அவரோட பர்சனல் டாக்டர் சரி ஓகே முக்கியமான ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னு சொன்னதும் எந்தவித கோவமே இல்லாமல் சரி நானும் வரேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதே அவர் குணமாகாமல் இருந்திருந்தா ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கோவப்பட்டிருப்பாரு. இப்போ கோவப்படாமல் இருக்கும்போதே புரிஞ்சுக்கணும் அவர் உண்மையிலே குணமாயிட்டாரு. இருந்தாலும் தன்னோட ஒய்ஃப் குழந்தைங்க யாருமே இல்லாத உலகத்தில் வெளியே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஷட்டர் ஐஸ்லாண்ட்லேயே வாழ்க்கையை முடிச்சுக்க நினைக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.